அன்பு தமிழ் சொந்தங்களே, டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன். மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வழங்க போகிறதா சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் வீடியோ சேனல்களில் நம்ம சேனல் எப்போ தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ தேர்தல் தேதியை இன்னும் மத்திய அரசு அறிவிக்கல. மக்களவை தேர்தலுக்கு அதுக்குள்ளே வந்து மக்கள் வந்து உஷாராக இருக்காங்க, அலர்ட்டாக இருக்காங்க. எதுக்கு ஓட்டு போடலாம், எதுக்கு ஓட்டு போடக்கூடாது, எப்படி நம்ம வாழ்க்கையை தக்க வச்சுக்கலாம், எதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய எதிர்கால 5 ஆண்டு திட்டங்களில் வந்து யார் நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் போடலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டது என்ன, நீங்கள் ஆசைப்படுறது என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க. புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படலைன்னு ஒரு வாரத்தில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க தேர்தல் அதிகாரி டெல்லியில். இன்னும் சொல்ல போனால் மக்களவை தேர்தல் எப்படி மே மாதம் தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மே மாதம் வந்து விடுமுறை வருது இல்லையா, ஆனுவல் விடுமுறை வர்றதுனால மக்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் வந்து இந்த ஓட்டு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அலுவலக நடத்தை விதிமுறைகளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால் வந்து எல்லா கட்சிகளும் வந்து சுவாரஸ்யமாக வந்து கூட்டணி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணிக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம அறிவிச்சிருவோம். 2ல் 1 பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை வந்து அனைவருக்கும் கொடுக்கலாமா. ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 லட்சம் பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கொடுத்துடலாமா. செகண்டு, அந்த கொடுக்காம அந்த 70 லட்சம் பேரையும் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த 1,13 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாங்கிறத 1500 ரூபாயை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து செய்தி அறிவிச்சிருக்கிறார். ஓகே, இப்போ மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கவே படலை. இப்போ ஓபிஎஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 12/3/2024. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திமுக, விடுதலை சிறுத்தை, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் இவங்க சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக தனித்து விடப்பட்டிருக்குது. காரணம், அவங்க வந்து ஏற்கனவே பாஜகவில் இருந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டாங்க. உரிமை வந்து இந்த குறிப்பாக இப்போ என்ஆர்சி சிஏஏன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து பாஜக வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க. டெல்லியில் அதை அமுல்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து சிறுபான்மையினருக்கு இலங்கை தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக வந்து கொக்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சிகள்லாம் வந்து கூக்குரலிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தனித்து விடப்பட்டிருக்குது அதிமுகவோட பாரதிய ஜனதா சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த காலத்திலையும் வந்து அதிமுக வந்து பாஜக சேராது, நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக தமிழக மக்கள்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்லாம் தெரிவித்தார். ஓகே, இப்போ அவங்க நல்லவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நல்லவங்கள கெட்டவங்களான்னு சொல்லிட்டு காலம் முடிவு பண்ணலாம், ஓட்டு முடிவு பண்ணலாம், தேர்தல் முடிவு பண்ணலாம், நம்ம அந்த பக்கம் போகணும். இப்போ மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளையும் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதுனால தேர்தல் அறிவிப்பு வெளியான அடுத்த நிமிஷம் பாருங்கள் அதிமுக என்ன சொல்ல போகிறாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ திமுக செய்ய போகிறதா 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த 1,13 லட்சம் பேருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்துடலாம். இந்த 70 லட்சம் பேருக்கு என்ன அவங்களுக்கு நாமத்தை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து குறை சொல்லலை, அரசுடைய நலத்திட்டங்களை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி டிட்டு சேனல் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லிவிடுவோம். உங்கள் கமெண்ட்டை நான் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோ நான் உங்கள்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி.